அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு சோபனா அக்கா கிட்ட நான் மெடிடேஷன் இப்போ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங் இருந்தது. அண்ட் மெடிடேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கூட பேசின ஒரு சில வார்த்தைகள் வந்து எனக்குள்ளார ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. அதை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு சிவனாவே இருக்கணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் சொல்றதோட முழு அர்த்தம் வந்து எனக்கு புரியாமையே இருந்தது. ஆம், அஹ் எப்படி நம்ம நடந்துக்கணும், இல்லை எதை பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத மாதிரியான சில விஷயங்கள் வந்து எனக்கு புரியாமையே இருந்தது. பட் இப்போ வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நம்ம நம்மளோட ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமுமே நம்ம சிரிச்ச முகத்தோடையும் நம்மளுக்குன்னு எந்த ஒரு சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, நம்மளுக்கு நல்லது வந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு நம்ம லிட்ரலி சரண்டரிங் அப்படிங்கிறதுனா என்ன, ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி சரண்டர் ஆகணும், எந்த மாதிரியான ஒரு சில செக்லிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வச்சிருக்கணும், நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிஷமுமே தியான நிலையில் இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த 10 நிமிஷம் கால் வந்து எனக்கு சோபனாக்கா கொடுத்தது ரொம்ப பிளெஸ்டாக நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆத்மா வணக்கம் குருதேவாக்கும், குருதேவி அம்மாவுக்கும், சோபனாக்காவுக்கும், விஜயலட்சுமி அம்மாவுக்கும். தேங்க்யூ.